நான் வீரன், நீ சோழ. நீ ட்ரைனிங் எடுத்து போலீஸ் ஆகலாம். நான் புலிப்படையில் பயிற்சி எடுத்த புலி, நீ என்கிட்ட மோதாத. சும்மா வந்து பிக்காரி வருது கிட்ட நாங்க ஆயிரம் தம்பி 2 வருஷம். என்டிகேவினுடைய டோட்டல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதே மாறி இருக்கு. என்டிகே சீமானவர்கள் அப்படின்னு சொல்லும்போதே கண்டிப்பாக திராவிட கட்சிகள் கூட போட்டி போட்டுட்டு இருந்தார். இப்போ திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவும் அதிமுகவும் நேரடியாக களத்தில் பெரிய அளவில் அவங்களுடைய இம்பேக்டை செலுத்திட்டு இருக்கும்போது சீமானவர்கள் அவருடைய பார்வை முழுவதுமாக அண்ணாமலை அவர்கள் பக்கம் திரும்பி இருக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிற்குது. ஏன்னா எங்கே திரும்பினாலும் அண்ணாமலை அவர்களும் சீமானவர்களும், அதுவும் குறிப்பாக சீமானவர்கள் அண்ணாமலை அவர்களை பார்த்து 2026 வரை நீ தாங்குவியாப்பா, நீ வேணா ஐஏஎஸ் போலீஸுக்கு ட்ரைனிங் எடுத்தவன், நான் புலிப்படை ட்ரைனிங் எடுத்தவன், நான் தான் இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பாளராக இருக்க போகிறேன், நான் தான் கட்சியில் இருக்க போகிறேன், நான் தான் கட்சியினுடைய வேட்பாளர் எடுக்க போகிறேன், ஆனால் நீ அண்ணாமலை அவர்களை 2026 வரை தாங்குவீங்களா இப்படிங்கிற காரசாரமான விவாதத்தை முன் வச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை நான் அனுப்பின ஸ்லீப்பர் செல் தான் அப்படின்னு சொன்னதும் அதற்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தார். அவர் ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லுவார், அவருக்கு சின்னமும் கிடையாது, கட்சியும் கிடையாது, கொள்கையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்ளையை கொடுத்திருந்தார். ஸோ ஓவராலாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்ட்ராட்டஜி இப்போ பிஜேபிக்கு எகெயின்ஸ்டாக மட்டும்தான் ஓடிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடியே திருச்சி சூர்யா வர்சஸ் சாட்டை துரைமுருகன், நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர் சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேருக்குமான அந்த உரையாடல் வெளியானது. அந்த உரையாடல் வெளியான போதே அண்ணாமலை அவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம், நம்ம திமுக பக்கம் போனால் போதும் அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் அவர்கள் யார்கிட்ட சொன்னதா, திருச்சி சூர்யாகிட்ட சொன்னதா அந்த ஆடியோ ரெக்கார்ட் நம்ம கேள்விப்பட்டோம், கேட்டோம். ஆனால் இப்போ களத்தில் சீமானவர்கள் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா திமுகவை எதிர்க்காமல் பாஜகவை மட்டும் எதிர்க்கிறாரா நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள்? இல்லை, அவருடைய குறிக்கோள் இப்போதைக்கு பாஜகவை எதிர்த்துட்டு 2026 திமுகவை எதிர்ப்போம், இப்போ நமக்கு எந்த மாதிரியான ஓட்டுகள் கிடைக்குது, ஏன்னா அதிருப்தி ஓட்டுகள் அப்படிங்கிறதா இந்த 2 கட்சிகளும் மிகப்பெரிய அளவில் நம்பி இருக்காங்க. பாஜகவாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், 2 பேருமே இப்போ இந்த திராவிட கட்சிகள் 70 வருட ஆட்சி, அதில் மாற்றி அவங்க ஆட்சி செய்தது, இதில் ஒரு மாற்று அரசியல் வந்து விடாதா அப்படிங்கிற ரொம்ப முனைப்புடன் செயல்படக்கூடிய இளைஞர்களுடைய வாக்குகள் எந்த அளவுக்கு இருக்க போகுது, அதனால் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படிங்கிறதா இந்த 2 கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு போக்கு. ஸோ இந்த 2 கட்சிகளில் இப்போ சீமான் அவர்களுடைய டார்கெட் பிஜேபியாக இருக்குமாயின் 2024 தேர்தல் மாதிரியே 2026 தேர்தலை சீமானவர்களால் எதிர்கொள்ள முடியுமா? இந்த ஒரு கேள்விக்கு நீங்களே கொஞ்சம் பதிலை யோசிச்சு வைங்க. இன்னும் சில புயல்களை பார்க்க வேண்டியதாக இருக்கு. இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். இந்த 2024 தேர்தல் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா யார் பிரதமர் அப்படின்னு சொல்ற அந்த தேர்தலுக்கானது தான் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது 2026க்கு ஒரு ட்ரைலர். இந்த 2026க்கு அந்த ட்ரைலர் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான கட்சிகள் 2026 நம்ம என்ன செய்ய போகிறோம், 2024 எலெக்ஷனில் எந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இப்போதே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ எதிர்ப்புகள் இருக்குது, அவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2026 அப்படிங்கிறது தான் எல்லோருடைய இலக்கு. அதுலேயும் இப்போ திமுகவினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி வருவது மக்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது தான். திமுகவினுடைய நிறைய நபர்கள், நிறைய வேட்பாளர்கள் மக்களுடைய எதிர்ப்பை பார்க்கிறார்கள், நேரடியாக பார்க்குறாங்க. மக்கள் எல்லாரும் கொஞ்சம் விழித்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதிமுக இன்னொரு படி மேலே போய் இன்னைக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நான் சொல்கிற தொகுதியில் யாரெல்லாம் அதிமுகக்கு இத்தனை லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கி தரீங்களோ, மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், வேறு ஏதாவது வட்ட செயலாளராக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் இன்னோவா காரு 5 சவரன் நகை அப்படின்னு சொல்லி வாரி வழங்கி அவர் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். மக்களுக்கான வாக்குறுதி இல்லை மக்கா, இது அரசியல்வாதிகளுக்கே கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள். எப்படி இருக்கு, இன்னோவா காரா 5 சவரன் நகையா, எப்படியெல்லாம் காசப்ப இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய வேறொரு புயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் பேசினது தான். சாதி பார்த்து நீ எனக்கு ஓட்டு போடுறீனா, அப்படி ஓட்டு போட்டு நீ அவமானப்படுத்தாத, அது எனக்கு தீட்டு அப்படின்னு சொன்னார். செம அப்ளாஸ், செம்மையான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா எல்லா கட்சிகளும் சாதி பார்த்து தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க, வேட்பாளர்களை நிப்பாட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் இப்படி சொன்ன உடனே செம அப்ளாஸாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வேறொரு நபருடைய ஸ்டேட்டஸில் நான் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ பார்த்த போது நெஞ்சம் அப்படியே பதறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த இடத்துல முதலியார் வேட்பாளரை தான் நிறுத்தினேன், முதலியார் தான் அங்கே நிறைய ஓட்டு போடுவாங்க, ஆனால் என்ன எனக்கு பதிலாக இன்னொருத்தவங்க வேறொரு கட்சியை சார்ந்தவங்க முதலியார் வேட்பாளரை நிப்பாட்டிட்டாங்க.
சாதி பார்த்து ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னீங்களே சீமானவர்களே, சாதி பார்த்து வேட்பாளர்களை நீங்களே நிப்பாட்டியிருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் ஆமாம் தீட்டு தான் அப்படின்னு சொல்லி அவர் ட்விட்டரில் ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருக்காரு. அன்றும் இன்றும் அப்படின்னு சொல்லி சீமானவர்களுடைய இந்த பேச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே சொல்லிடலாம். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ரொம்ப பெரிய புயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவர்கள் எல்லாருக்குமே இப்போ லீவ் விட்டாச்சு. ஏப்ரல் மே பிறந்துருச்சு பார்த்தீங்களா, சூடு, அதனால் ஆனுவல் எக்ஸாம்லாம் விட்டு லீவ்லாம் விட்டுருப்பாங்க நிறைய ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இந்த மாணவர்களை திமுக பயன்படுத்துவதாக, எங்கள் வேட்பாளர்களுக்கு பின்னாடி போங்க, இல்லை நம்ம ஓட்டு கேட்கும்போது அதெல்லாம் நீங்கள் வந்து பின்னாடி ஒரு கூட்டமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களை பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தது பாலிமர் செய்தி. ஆனால் பாலிமர் செய்தி வெளியிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க. இல்லை அது ஏன்னா திமுகவை விமர்சனம் செய்கிற மாதிரி இருக்குது, திமுகவினுடைய அந்த ஒரு கூட்டத்துக்கு தான் அந்த மாணவர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள், தினசரி அவங்களுக்கு ஒரு 700 ரூபா கொடுக்கப்படுது, ஹாஃப் டேனா 350 ரூபாயும் ஒரு நேரம் சாப்பாடு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுப்பதாக தான் தகவல்கள் வெளியானது. அதில் நிறைய மாணவர்களும் பேசியிருந்தாங்க. அப்படி மாணவர்கள் பேசும்போது இந்த பக்கமாக ஒரு சட்டை கொடுத்துருக்காங்க, அந்த சட்டையில் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் எல்லாமே இருந்தது. கொஞ்சம் நேரத்திலே பாலிமர் நியூஸ் அதை டிலீட் பண்ணியிருந்தாலும் ஏடிஎம்கே ஆன்லைன் அப்படிங்கிற இன்னொரு ட்விட்டர் சேனல் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க இந்த வீடியோவை பதிவு பண்ணி இதெல்லாம் நியாயமா இருக்கா, எதுக்காக போட்ட வீடியோவை டிலீட் பண்ணிட்டீங்க, உண்மைதானே நீங்க சொல்லியிருக்கீங்க, மக்கள் இந்த உண்மையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. நியாயமான கேள்விதான். பாலிமர் நியூஸ் ஏன் அதை டிலீட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை அரசியல் பிரஷர் அப்படிங்கிறது இருக்கலாம். சரிப்பா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாஜக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாராமே, உண்மையா அப்படின்னு கேட்டா நேரடியா சொல்லல, மறைமுகமா சொல்லியிருக்கார். அது எப்படி தெரியுமா, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தென் சென்னையில் ஜெயிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி. உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அது எப்படி ஜெயிப்பாங்க, அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம்ல, யார், தமிழிசை தங்கப்பாண்டியன், நாங்கள் நிறைய பேர் இருக்கோம், நாங்கள் இப்போ ஓட்டுலாம் கேட்டுட்ருக்கோம், சென்னை மக்கள் எங்களுக்காக தான் எல்லாம் செய்வாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மறுபடியும் இந்த தேர்தலுக்கு பிறகு வேறு ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராக வேணால் போகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. சார், இந்த ஆளுநரை நியமிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட். எகெயின் பிஜேபி ஜெயிச்சாதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இவங்கள யார், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வேறொரு மாநிலத்தினுடைய ஆளுநராக கொண்டு போக முடியும். நீங்கள் அந்த அர்த்தத்திலாம் சொன்னீங்களா, அப்படின்னா உண்மையிலேயே பிஜேபி தான் ஜெயிக்க போகுதா, அது உங்கள் ஆள் மனதிலேருந்து அந்த உண்மையாக வெளியில் வந்துருச்சா இப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. நம்ம அரசியல் காலத்தில் என்ன பேசினாலும் அது ஒரு செய்தி தான். அதுவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் அப்படின்னு சொன்னால் கூட அது ஒரு தலைப்பு செய்தியாக மாறிடுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த எலெக்ஷன் முடிந்த பிறகு தமிழிசை சவுந்தரராஜன் இன்னொரு மாநிலத்தினுடைய ஆளுநராக மாறுவார் அப்படின்னு சொல்லும்போது மறைமுகமாக நீங்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இல்லை. எனக்கு என்னமோ பிஜேபி உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மறுபடியும் கருத்துக்களை கேட்டிருக்காங்க. KN நேரு அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மகன் ஒருத்தர் இருக்கார்ல, அருண் நேரு அவர்கள் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஓட்டு கேட்க போகிறார். அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் மிகப்பெரிய அளவில் நீங்கள் இங்கே வந்து எதுவுமே செஞ்சது கிடையாது, இங்கே எல்லாமே அமைதியாக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் நம்ப வச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லி அருண் நேரு அவர்களுக்கு முக்கியமான ஒரு நபர், திமுகவினுடைய முக்கியமான நபர் தான் KN நேரு அவர்கள். அவங்களுடைய மகனுக்கு எதிராகவே இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாக்குறாங்க அப்படின்னா மக்கள் எப்படி விழிப்படைந்திருக்கிறார்கள். இதில் சிறுபான்மை பெரும்பான்மையெல்லாம் கிடையாது. அன்னைக்கு அவங்க அனுபவிக்கிற துன்பம் அவங்களுக்கு தான் தெரியும். சென்னை வெள்ளத்தின் போது 5000 கோடி ரூபாய் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மக்களும் கேட்டாங்க. அந்த கேட்ட மக்கள் எல்லாருமே எவ்வளோதான் நீங்கள் செலவழிச்சாலும் எங்களுடைய நிலைமை மட்டும் இப்படியே இருக்குது, அப்போ நீங்கள் செலவழிக்கிறீங்களா இல்லையா, எல்லாம் பொய் ஃப்ராடு தந்தானா அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டாங்க. அப்போது ஒவ்வொரு நேரமும் நாட் ஓன்லி சென்னை, தூத்துக்குடி நம்ம எடுத்து பார்த்தாலும் திருநெல்வேலி நம்ம எடுத்து பார்த்தாலும் 100 ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு மழை பெய்து அங்கே எல்லா தெருவெங்கிலும் இப்போதும் அந்த தண்ணீர் பல இடங்களில் தேங்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சிகள் அவங்களுக்கு உதவினார்கள், எப்படி அவங்க துன்பப்பட்டாங்க, உறவினர்களை கூப்பிட முடியாமல், படகு வசதி இல்லாமல் எத்தனையோ கிராமங்களுக்கு எத்தனையோ தன்னார்வர்கள் போய் மாரி செல்வராஜ் அவர்கள்லாம் அவங்களுடைய கிராமத்தை காப்பாற்றுறதுக்கு ஓடோடி போனார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அப்போ அரசியல்வாதிகளையும் தாண்டி சாதாரண மக்கள் தான் சாதாரண மக்களுக்கு உதவியாக இருந்தார்கள் அப்படிங்கிற அந்த நினைப்பெல்லாம் வந்து போகாதா? எங்க நீங்கள் சென்னைக்காரங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்கிறதுல எவ்வளோ உண்மைகள் இருக்குன்னு உங்களுக்கு தான் புரியும். ஏன்னா அந்த வலியும் வேதனை நீங்கள் தானே அனுபவிச்சிருப்பீங்க. இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க, எப்படி இந்த பாபநாசம் படம் பார்த்துருக்கீங்களா? பாபநாசம் இல்லாட்டி மலையாளத்தில் திருஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, இரண்டுமே ஒன்று தான். அதில் என்னென்னா, இந்த டைமில் நம்ம ப்ரேயருக்கு போனோம் அப்படின்னு சொல்லி யார் கேட்டாலும் சொல்லுங்கன்னு சொல்லி கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்கும். ஸோ பொய்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு வேர்ல்டு அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ உங்கள் மத்தியில் அரசியல்வாதிகள் வருவாங்க.
வந்துட்டு ஒரு வார்த்தையை கேட்பாங்க, சென்னை பெருவெள்ளத்தின் போது நாங்க தான் வந்தோம், அந்த கட்சி வந்துச்சா அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ப வைக்கிற மாதிரி பொய்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பத்தை உங்க மனசுல ஏற்படுத்த நினைப்பார்கள். அப்ப நீங்க நினைச்சு உண்மையிலேயே நினைச்சு பார்க்க வேண்டியது, இவங்க சொல்றது உண்மையா இல்ல உண்மையிலேயே உண்மை என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. கொஞ்சமா நம்முடைய மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. கண்டிப்பா நம்முடைய மூளையில டிபி கணக்கான டேட்டா உள்ளக்க இருக்கு. அந்த டிபி கணக்கான டேட்டாவை எடுத்து கொஞ்சோண்டு ஒரு 1 MB 2 MB தான் அந்த சைஸ் வரும். அந்த சைஸ் வீடியோவை எடுத்து அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க மூளைக்குள்ள நீங்க பட்ட பாடு, அன்னைக்கு நீங்க சைக்கிள்ல வந்திருப்பீங்க, மழை பெஞ்சு கீழே யாரோ விழுந்து கிடக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கும், உங்க வீட்டை விட்டு வெளியில போக முடியாத ஒரு நிலைமை வந்திருக்கும், பெருக்கெடுத்து ஓடக்கூடிய வெள்ளம், அது வழியா வந்து நெளிஞ்சு வந்த பாம்பு அப்படின்னு சொல்லி எவ்வளவு விஷயங்கள் இருந்துச்சு. இந்த டைம்ல உங்களுக்கு உதவுனது யார் அப்படிங்கிறத நீங்க தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமே தவிர இன்னொருத்தவங்க வந்து சொல்லக்கூடாது. அவங்க குற்றம் சொல்றதுக்காக மட்டும் வருவாங்க. அந்த அரசியல் கட்சி வந்திருக்க மாட்டாங்களே, எங்களுடைய கவுன்சிலர் வந்திருப்பாரே, கவுன்சிலரை பார்த்துருக்கவே மாட்டாங்க நிறைய பேர், ஆனால் வந்திருப்பாங்களே, வந்து செஞ்சாங்களே, உதவி செஞ்சாங்களே அப்படின்னு சொல்லி இவரை நம்மளை நம்ப வைப்பார். நாம் விழுந்துடக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் எங்கேயுமே விழுந்துடக்கூடாது. அலர்ட்டா இருந்துக்கோ ஆறுமுகம், இதுதான் நமக்கு சரியான தருணம். இந்த தருணத்தை பயன்படுத்தி நல்லவங்க யார், கெட்டவங்க யார், பொய் யார் சொல்றா, பொய்ய உண்மை மாதிரியே யார் நம்புற மாதிரி சொல்றா அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. கடைசியாக விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருக்காரு. அரசியல் பற்றி பேசாத நபர்கள் தயவு செஞ்சு அரசியல் பற்றி பேசுங்க, இன்னும் 20 நாளைக்கு ஓட்டு போடுங்க. யாரும் இந்த காசுக்கு ஓட்டு போடுறதை விட மிக கேவலமான விஷயம் ஓட்டை போடாமல் இருக்கக்கூடிய நபர்கள் தான். தயவு செஞ்சு ஓட்டுகளை போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கக்கூடிய கேள்வியும், ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஏற்படுத்திய அந்த விழிப்புணர்வுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அரசியல் புயலில் இன்னும் சில புயல்கள் எல்லாமே காற்று வாக்கில் அப்படியே இருக்குதே, அது என்னன்னு சொல்லி கரைசி இருக்கிறேன். இந்த புயலை முடிச்சுட்டு அடுத்த புயலுக்கு வரேன். அப்போ இந்த புயல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் சொன்ன மாதிரி டிபி கணக்காக டேட்டா இருக்குது, 1 MB 2 MB ஃபைல், சென்னை ஃப்ளட், தூத்துக்குடி ஃப்ளட், திருநெல்வேலி ஃப்ளட் அப்படிங்கிறத மட்டும் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அன்னைக்கு நீங்கள் பார்த்த செய்திகளை கொஞ்சமாக ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் மனசில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற சரியான பிக்சர் வந்து விடும். கண்ணை மூடி 2 நிமிஷம் மட்டும் இதை யோசிச்சாலே கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவால் மிகப்பெரிய அளவு உங்களால் பகுத்தாய்வு செய்ய முடியும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.